ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளிலே என்ன வார்த்தை, என்ன வசனம் பேசலாம் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தாங்கினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை மறந்துட்டீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தினந்தோறும் அந்த குறிப்பை ஞாபகத்தில் வைத்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த செய்தி முடிந்த உடனே அன்பு சகோதரர் ஒருவர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. நான் ஆசீர்வாதத்தை மாத்திரமே பிரசங்கிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே நான் ஒரு சில வசனங்களை பேசும் பொழுது விசுவாசிகள் ஒரு சில நேரங்களிலே தவறாய் புரிந்து கொண்டார்கள். அதோடு நான் நினைச்சேன், இந்த ஊழியமும் வேண்டாம், சபையும் வேண்டாம், உலகம் என்றும் சுற்றி திரிகிற சுவிசேஷ பிரசங்கியாராக கூட போயிடலாமா நினைச்சேன். சுவிசேஷத்தை பிரசங்கத்தை பண்ணி வாக்குத்தத்தத்தை சொன்னா வாரி வழங்குவதற்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. எனக்கு அப்படி பிரசங்கம் பண்ணவும் தெரியும், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணவும் தெரியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை வரங்களை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தரினுடைய அழைப்பு எதுதான், சபை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனுடைய அழைப்பு தான் எனக்கு கொடுத்துருவார். ஆரம்ப நாட்களிலிருந்து எங்க மாமா அடிக்கடி சொல்லுவார், நீங்க சுவிசேஷ பிரசங்கமா போங்க, உலகமாக போகலாம். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணீங்களா, அடுத்து வேற இடத்துல. சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுவதும் ரொம்ப எளிது. ஒரு பிரசங்கத்தை 100 இடத்துல பண்ணிடலாம். பிரைஸெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு அடுத்து வேற ஊருக்கு போகும்பொழுது அதே பிரசங்கத்தை எதுகை முறையோடு, கவிதை நடையோடு, அழகாக ஆற்றலோடு, தேவன் கொடுத்த வரத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு நான் விரும்பல. வாரந்தோறும் உங்களுக்கு புதிய செய்திகளை, புதிய அருமையான கர்த்தருடைய படையில புதிய திராட்சை ரசத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த மாத வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன். கர்த்தர் நம்மை தாங்குகிறவர் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட என்ன பண்ண விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர். அல்லேலூயா. உண்டா இல்லையா? உண்மையா இல்ல பொய்யா? உண்மைதான். உண்மைன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறவர், தாங்குகிறவர். எப்பெல்லாம் தாங்குவாரையா? அவர் நினைச்சா நம்ம மேல ஞாபகம் வரும் பொழுது மாத்திரம் தாங்குவாரா? இல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அவர் நம்ம என்ன பண்ணுவாராம், தாங்குவாராம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலை நரைக்கிற வரைக்கும் நம்முடைய கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறவர், தாங்குகிறவர். தாயின் கற்பத்திலே நம்மை தாங்கினவர். நம்முடைய வயதான அந்திய காலத்திலும் நம்மை கர்த்தர் தாங்குகிறவர். வியாதிகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், தாங்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 46 அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏந்த வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை சுமக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை தாங்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவாரா, தாங்குவார். தாயின் கற்பத்திலே தாங்குகிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலை நரைக்கிற வரைக்கும், என்ன சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை என்ன பண்ண போகிறார், தாங்க போகிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்க போகிறார் என்று சொல்லி 3 குறிப்புகளை உங்களோடு என்ன பண்ண விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே உங்களோடு சொன்னேன், கர்த்தர் தாங்கினால் நம் கால்கள் தள்ளாடுவதில்லை என்று சொன்னேன். கர்த்தர் தாங்கினா நம்முடைய வியாதி படுக்கை மாறும் என்று சொல்லி இருந்தேன். கர்த்தர் தாங்கினால் நம்மை அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லி இருந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் தாங்க போகிறார் என்று என்ன பண்ண போகிறேன், சொல்ல விரும்புகிறேன். கரங்களை தட்டி கடவுளுக்கு நாம் நன்றி பலிகளை, துதி பலிகளை எடுக்க போகிறோம்.
18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். முதலாவதாக சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் நம்மை எப்படி தாங்குவாராம்? அவர் தம்முடைய வலது கரத்தினால் நம்மை என்ன பண்ணுவாராம்? தாங்குவார். இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், இந்த ஒரு வசனத்தில், இந்த 35ஆம் வசனத்துல சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய என்கிற வார்த்தை 3 முறையும் என்ன பண்ணுகிறது? வருகிறது. அவன் முதலாவதாக சொல்லுகிறான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு என்ன பண்ணினி? தந்தி. உம்முடைய காருண்யம் என்னை என்ன பண்ணும்? பெரியவனாக்கும். அதோடு மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், உம்முடைய வலது கரம் என்னை என்ன பண்ணுகிறது? தாங்குகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே தாங்கின அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை என் வலது கையினால் என்ன பண்ண போகிறேன்? தாங்க போகிறேன். ஆண்டவருடைய கரம் பராக்கிரமம் உள்ள கரம், ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பராக்கிரமம் உள்ள கரத்தினால், அந்த வல்லமையுள்ள கரத்தினால் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை என்ன பண்ண போகிறேன்? தாங்க போகிறேன். சங்கீதம் 63ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே பக்தனாகி தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொன்ன தாவீது தான் இங்கே இந்த சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, என் உமது வலது கரம் என்னை என்ன பண்ணுகிறது? தாங்குகிறது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். யாருடைய ஆத்துமாவெல்லாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் தமது வலது கரத்தினால் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? தாங்குவார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் என்ன பண்ணுவீர்? காத்துக் கொள்வீர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை தமது வலது கரத்தினால் தாங்குகிற தெய்வமும் கூட. அல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்த தெய்வம் மாத்திரமல்ல, நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் மாத்திரமல்ல, நம்மை தம்முடைய வலது கரத்தினால் என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 63ஆம் அதிகாரத்தின் முகவுரையை வாசித்து பார்ப்போமானால், இங்கே தாவீது எந்த நேரத்திலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்ப்போமானால், தாவீது யூதாவின் வனாந்திரத்திலே இருக்கையிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் இருந்தது. காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் அவன் அநேக நாட்கள் அலைந்து திரிந்த நாட்கள் இருந்தது. அரண்மனையிலே ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை அவன் வனாந்திரத்திலே, அவன் காடுகளிலே, குகைகளிலும் மலைகளிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் குறிப்பாக இந்த 63ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வனாந்திரத்திலே இருக்கையிலே பாடின சங்கீதம். அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவனுடைய வேலை என்னன்னா, அவன் கர்த்தரை, அவனுடைய ஆத்துமா எப்படி தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்ததா? பற்றி கொண்டிருக்கும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாலைவனமாய் மாறி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் வந்த பொழுது ஒன்றுமில்லாத ஒருமை நிலை வந்தது. அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலைமை வந்தது. அவர்கள் புசிப்பதற்கு உணவு இல்லாத நிலைமை வந்தது. அவர்கள் விசித்து ஆசைப்பட்டு கேட்டு ஒன்றும் அங்கு கிடைக்காத ஒரு நிலைமையிலே அன்றைக்கு தேவ ஜனங்கள் இருந்தார்கள். ஒருவர் அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்களும் ஒருவேளை இன்றைக்கு வனாந்தரமான வாழ்க்கையில இருப்பீர்களானால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த ஆண்டவரை உறுதியாக, உங்களுடைய ஆத்துமா அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுமானால், அந்த ஆண்டவர் உங்களையும் தம்முடைய வலது கரத்தினால் அவர் என்ன பண்ணுகிறவர்? தாங்குகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையிலே அது வனாந்தரமானாலும் சரி, அது அரண்மனை வாழ்க்கையானாலும் சரி, அது ஆடம்பரமான அந்த அரண்மனை வாழ்க்கையிலும் அவன் கர்த்தருடைய ஆத்துமா கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தது. அதே வேளையிலுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான வாழ்க்கை
வாழ்க்கையிலே அவன் நெருக்கப்பட்டதான நேரத்திலும், அவன் உடைக்கப்பட்டதான நேரத்திலும், ஒன்றுமில்லாத நேரத்திலும் அவன் அந்த ஆணுடைய ஆத்துமா அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தது. ஆகவே தான் தாவீதுடைய ஆத்துமா அந்த கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தபடினால் தான் இங்கே பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உடைய வலதுகரம் என்னை எண்ணப்படுகிறது தாங்குகிறது, உடைய காருண்யம் என்னை என்ன ஆக்கும் பெரியவன் ஆக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதை தாங்கின அதே கர்த்தருடைய வலதுகரம் இன்னைக்கு உங்களையும் என்ன பண்ண விரும்புகிறது? தாங்க விரும்புகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. தாங்களுடைய பலவீன நேரங்களிலே, வியாதி நேரங்களிலே, மரண படுக்கையான நேரங்களிலே, இக்கட்டான நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய வலதுகரத்தினால் உங்களை எத்தனை தரமோ என்ன பண்ணி இருக்கிறார்? தாங்கி இருக்கிறார். அவர் மாத்திரம் நம்மை தாங்காவிட்டால் நம்ம என்றைக்கோ என்ன பண்ணியிருந்திருப்போம்? அழிந்து போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆத்துமாவும் அந்த ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்குமானால், அந்த கர்த்தரை நம்புமானால், அந்த கர்த்தர் நம்மையும் தமது வலது கரத்தினால் என்ன பண்ண விரும்புகிறவர்? தாங்குகிறார். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரை நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், ஆண்டவர் எப்போதும் என்ன பண்ணணுங்க? தாங்கணும். அது அந்த எண்ணம் நமக்கு இருக்குது. கர்த்தர் என்ன தாங்கணும், கர்த்தர் என்ன ஏந்தணும், கர்த்தர் என்ன சுமக்கணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆசாப் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? எப்போதும் இயேசுவோடு கூட இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து நீர் என்ன பண்ணுகிறீர்? தாங்குகிறீர் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு என்ன பண்ணாது? நேரிடாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் என்ன பண்ணுகிறாராம்? தாங்குகிறார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்படுது. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வதோடு மாத்திரமல்ல, இந்த மாத வாக்குத்தத்த வசனமே என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிற கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? நீதியுள்ள கரம். நீதியின் வலதுகரத்தினால் அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? தாங்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணும்? அண்டிக் கொள்ளணும். பக்தனாகிய ஆசாப் சொன்னது போல, அருமையான கர்த்தருடைய போல நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருந்தா முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் நம்ம என்ன பண்ணுகிறார்? தாங்குவார். இரண்டாவதாக சங்கீதம் நான் வாசித்ததான வேத பாடம் வாசித்த மூலம் 51ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அதுல இரண்டாவது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அது? உற்சாக ஆவியினால் தாங்குவார். அந்த வசனத்தை வாசிங்க. இங்க தாவீதினுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் நம்ம எப்படி தாங்குவாராம்? உற்சாக ஆவியினால் என்ன பண்ணுவார்? தாங்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையில சுத்த இருதய தேவனை இழந்து விட்டான். நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் என்ன பண்ணலங்க? இல்லை. ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு தன்னை தள்ளிவிடுவாரோ என்று சொல்லக்கூடிய பயம் அவனுக்குள் இருந்தது. ஒருவேளை அவர் தம்முடைய ஆவியானவர் தமிழத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுவாரோ என்கிற அச்சம். ஏன்னா சவுலிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி யாருக்கு வந்துட்டு? சவுலுக்கு. இதெல்லாம் அறிந்த பார்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு தான் பாவம் செய்த பொழுது, தான் தவறு செய்த பொழுது வாழ்க்கையில் அவன் இப்படிப்பட்ட காரியங்களில் அவன் யோசித்து பார்க்கிறான். அப்பொழுதுதான் இந்த 51ஆம் சங்கீதத்திலே பாவ அறிக்கை செய்தவன் புலம்புகிறான், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்ன பண்ணுங்க? சுத்திகரிமையா என்று அவன் செபிக்கிறதை பார்க்கிறோம். என் பாவம் வர என்ன பண்ணும்? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக என்ன பண்ணினேன்? பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை என்ன பண்ணினேன்? நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உடைய நீதி விளங்கினது. நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உடைய பரிசுத்தம் விளங்கினது ஐயா. ஆகவே நான் பாவரைக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். நான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, இதோ நான் துர்க்கணத்திலே உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, நீர் என்னை யோசேப்பினால் சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவீரும் ஐயா. அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் எப்படியாவே உண்மையாவே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கிற எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், கலிகூறும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறதை பார்க்கிறோம், செபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படி அவன் செபித்து விட்டு தான் அதற்கு அடுத்த ஜெபத்தை அவன் செய்கிறான். அவன் சொல்கிறான், என் பாவங்களை பாராதபடி நீரும் அது முகத்தை மறைத்து என் அக்கிரமைகளை எல்லாம் என்ன பண்ணும் நீக்கியர்களும் என்று சொல்லி ஆண்டவரத்தை அவன் செபித்து விட்டு அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க, சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதுங்க தள்ளிடாதங்க, பரிசுத்த ஆவியை இடத்துல என்ன பண்ணாதாங்க எடுத்துக்கொள்ள. தாவீதுடைய ஜெபத்துல என் ராஜ மேன்மையை நீர் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணல கேட்கல. தாவீதுக்கு ராஜ மேன்மையை விட தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்துல என்னென்ன சொத்து சுகம் ஆசி அந்தஸ்து எல்லாவற்றையும் நம்ம இழந்து போகலாம். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போவானானால் அதை விட ஒரு மோசமான நிலைமை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது வராது. ஆகவே சொத்தை இழக்கலாம், ராஜ மேன்மையை கூட ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ராஜாதிபத்தியத்தை வைத்திருக்கலாம், உங்களை கர்த்தர் ஆசாரியர்கள் லேவியராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணக்கூடாது இழந்து போகக்கூடாது. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா நம்ம அபிஷேகம். தாவீதுடைய அபிஷேகம் அவனுடைய ஆவியானவரை இழந்து போவதற்கு காரணம் அவன் பத்சேபாவின் மீது அவன் என்ன பண்ணிட்டான், ஆட்கள் மேல அவனுக்கு என்ன பண்ணிட்டு கண் போயிட்டு. யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகிறனா, முன்னணி நடத்த வேண்டிய ராஜா அரண்மனையில உறங்கி கொண்டிருப்பானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம பாவத்திலே விழுவதற்கு ஏதுவாகும். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அப்படி பாவத்தில் விழுந்த பொழுது தேவனை நோக்கி கதறுகிறான், தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாருமையா, நிலைவரவன் ஆவியின் உள்ளத்திலே புதுப்பையும் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதங்க ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லிவிட்டு அவன் கேட்கிறான், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு என்ன பண்ணும் தாரும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார், என்ன உற்சாகமான ஆவி என்ன தாங்கும்படி என்ன பண்ணும் செய்யும். அவனுடைய வாழ்க்கையில அவன் கடவுளுக்காக ஆண்டவருக்காக எவ்வளவு உற்சாகமா இருந்தானோ வாழ்க்கையில் இந்த பாவம் செய்த நிமித்தம் அவன் தன்னுடைய உற்சாகத்தின் ஆவியை என்ன பண்ணினான் இழந்து போனான். அவன் உடலாலும் உள்ளத்தாலும் மனதளவிலும் அவன் சோர்ந்து போன நிலைமையிலே இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான், அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை என்ன பண்ணணும் தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் என்ன பண்ணினார் எடுத்து பயன்படுத்தினார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாவம் செய்ததினால் தான் நம்முடைய உற்சாகத்தை இழந்து போனோம் என்பதல்ல, பணத்தை இழந்ததினால், நம்ம வாழ்க்கையில பலவீனத்தினால், வியாதியினால், பிரச்சனையினால், கஷ்டத்தினால் நம்ம உற்சாகத்தின் ஆவி இழந்து போயிருப்போமானால் இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை தம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் தாங்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் உற்சாகத்தின் ஆவியினால் உங்களை தாங்க விரும்புகிறார். தாவீதை தாங்கின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் அவர் என்ன பண்ண விரும்புகிறார் தாங்க விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒரு சில மக்கள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே உங்களை தம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் தாங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். கர்த்தர் உங்களை நீதியின் வலகரத்தினால் தாங்குகிறதை நான் காண்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறது மாத்திரமல்ல, அவர் உற்சாகத்தின் ஆவியினால் தாங்குகிறார். மனதளவிலே யோபுடைய வாழ்க்கையிலே அவன் உடலாலும் உள்ளத்தாலும் அவன் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவனுடைய வாழ்க்கையிலே அவனை கர்த்தர் என்ன பண்ணினார் தாங்கினார். அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு, அவனை தாங்குவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தேற்றரவாளன் அவனை என்ன பண்ணினார் தாங்கினார். ஆகவே இன்றைக்கும் அதே தேவன் உங்களையும் என்ன பண்ண விரும்புகிறார் தம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் தாங்க விரும்புகிறார். முதல் குறிப்பாக கர்த்தர் தமது வலது கரத்தினால் தாங்குகிறவர். இரண்டாவது குறிப்பாக உற்சாகமான ஆவியினால் உற்சாகம் வந்துட்டா அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், சங்கீதம் 94 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது
கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. மூன்றாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கர்த்தர் தமது கிருபையினால் நம்ம என்ன பண்ணுகிறாரா? தாங்குகிறாரா? என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நம்முடைய கிருபை என்ன பண்ணுகிறது? தாங்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லுகிறார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெறலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் தான் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை என்ன பண்ணும்? தாங்கும். என் கிருபை உன்னை தாங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை என்ன பண்ண போகிறது? தாங்க போகிறது. நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டவரே உடைய கிருபை என்ன பண்ணணும்? என்ன தாங்கணும். எப்போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்ம தாங்குகிறதுன்னு சொல்லி எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? தாங்குகிறது. அதிலும் விசேஷமாக இங்கே தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்கும் பொழுது ஒரு கிருபை என்ன பண்ணுகிறது? என்னை தாங்குகிறது. ஒருவேளை ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குவார்? வியாதி நேரத்திலே அவருடைய கிருபையினால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? தாங்குவார். பலவீனமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே, கவலை நேரத்திலே, கண்ணீரி நேரத்திலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனமான போராட்டத்தின் நேரத்திலும் அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறதுக்கு? தாங்குகிறதை நம்ம என்ன பார்க்கிறோம். கிருபை என்று சொன்னால் அது யாருதான்? கிறிஸ்து தான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லிட்டா யாருதான்? மோசே தான். யாரதான் ஞாபகத்துக்கு வரணும்? மோசே தான் நமக்கு என்ன பண்ணணும்? வரணும். ஆனா கிருபை அப்படின்னு சொல்லிட்டா யாருதாங்க அது? கிறிஸ்து. அவர் கிருபையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருடைய ஆசனத்திற்கு பெயரே கிருபாசனபதி. கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆகவே கிருபை பொருந்திய தேவன். அவர் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கிருபை என்று சொன்னால் அந்த கிறிஸ்து இயேசுவின் மூலம் கொடுக்கப்படுகிறதுக்கு பெயர் தான் என்ன பெயர்? கிருபை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தமது கிருபையினால் தாங்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் தாங்க விரும்புகிறார். கர்த்தர் தம்மை தம்முடைய வலது கரத்தினால் அவர் என்ன பண்ண விரும்புகிறார்? தாங்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏந்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறவர்? சுமக்கிறவர். தாயின் வயிற்றிலே தாங்கினவர். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் என்ன பண்ண விரும்புகிறார்? தாங்க விரும்புகிறார். நாமும் நம்மை தாவீதை போல அந்த ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறவர்? தாங்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தங்கியிருக்கிறார். உற்சாகமான ஆவியினால் அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம யாவரும் இருந்த இடங்களில் எப்படி முழநாள் படியிட போகிறோம். ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே அது வலது கரத்தினால் என்னை தாங்கும் ஐயா. உற்சாகமான ஆவியினால் என்னை தாங்கும் அப்பா. அது கிருபையினால் என்னை தாங்கும். இந்த கால் சரிக்கு இருக்கிறது. வியாதி நேரத்திலே, பலவீனமான நேரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தாங்க விரும்புகிறார். நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே. உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே. பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா. பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா. உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே. உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே.
எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே, எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே, இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே, இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே. உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே, உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே. அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே, அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே, மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் தாகம் தீர்த்தீரே, மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் நிலைமை மாற்றினீரே. உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே, உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே. எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ, எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ, உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ, இந்த உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ. உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே, உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே. பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா, பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா, உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே, உம்மை நினைத்தேன் துதித்தேனே, என்று மறவாமல் இருப்பேனே. சொல்ல விரும்புகிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணணும். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் என்று போடப்பட்டதுக்கு நடுவுல உங்க குடும்ப பேரை என்ன பண்ணுங்களா
போட்டுக்கலாம். இல்லைன்னா பெதஸ்தா குடும்பத்தின் ஒட்டுமொத்த பெயரை பெதஸ்தா குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தையை என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறார். புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இதோ நாட்கள் வருகின்றது என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்த நல்ல வாக்குறுதியை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். பக்கத்தில் உள்ளவங்களை கரைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தையை, நல்ல வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மனிதன் சொல்லுவான், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்லுவார், என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். மனிதன் 100 தடவை சொன்னவங்க என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். ஆனா கடவுள் ஒரு தடவை சொன்னாலும் அதை அப்படியே என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வருடந்தோறும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். மாதந்தோறும் ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நாம் வேத புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்பொழுது நமக்கு என்று தனிப்பட்ட முறையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உண்மைதானா? உண்டா இல்லையா? ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். தாவீதின் கூடாரம் எப்படி இருந்தது? விழுந்து போய் கிடந்தது. உண்மைதானா? உண்மைதான். ஆனா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கர்த்தர் நிலைநிறுத்தினார். வேதத்திலே பலவிதமான கூடாரங்கள் உண்டு. ஆபிரகாமின் கூடாரம் உண்டு, மோசேயின் கூடாரம் உண்டு, பரிசுத்தவான்கள் யாக்கோபினுடைய கூடாரம் உண்டு. ஆனால் கர்த்தர் விசேஷமாக இங்கே ஸ்பெசிபிக்காக பர்டிகுலராக கர்த்தர் சொல்லும் பொழுது தாவீதின் கூடாரத்தை மாத்திரம் நான் திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று சொன்னதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. தாவீதுடைய கூடாரத்திலே இடைவிடாமல் துதிக்கிற 24 மணி நேரம் துதிக்கிற ஆட்களை அவன் தேவனுடைய கூடாரத்தில் அவன் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவன் ராஜாவாக இருந்த பொழுது அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். அதே வேளையில் அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுது 24 மணி நேரமும் பரலோகத்திலே தேவதூதர்கள் அவரை எப்படி ஓயாமல் அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல அந்த மோசேயினால் கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய கூடாரத்திலே தாவீது அந்த உடன்படிக்கை பற்றி உண்டாக்கி அந்த கூடாரத்திலே 24 மணி நேரம் துதிக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணி வைத்திருந்தார்? ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு நாளிலே அந்த துதி, அந்த ஆராதனை, அந்த நன்றி, அந்த எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், தாவீதின் கூடாரத்தில் இருந்த துதியின் சத்தத்தையும் ஆரவாரத்தின் சத்தத்தையும் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தையும் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணினார்? எடுத்து வைப்பேன் என்பதற்கு சாட்சியாக சொல்கிறார். நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். ஒருவேளை வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில உங்க குடும்பம் விழுந்து போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகள் விழுந்து போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் உங்க தொழில் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பத்தை என்ன பண்ண போகிறேன்? கட்ட போகிறேன். ஒருவேளை கடந்த 14 மாதங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? என் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிரியமாகவே அந்த ஆண்டவர் தான் இந்த மாதத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையே புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. வாக்குத்தத்தங்களை ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்வார்த்தைக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் பிராமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? அவன் சந்ததி என்ன பண்ணிருக்கும்? நீங்க எல்லாம் பார்த்து சொல்லலாம். நான் என்னதான் ஆகணும்? பார்க்காம சொல்லலாம். எனக்கு ஒண்ணு மட்டும் பார்க்க முடியும். முன்ன இருக்கிற வாழ்க்கை மாத்திரம் எனக்கு என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நீங்களும் பார்க்க முடியாது. கையில வாட்சி கட்டிருந்தா கூட யாரும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. என்ன சொல்லுகிறது? அவன் சந்ததி என்ன பண்ணுமா? பலத்திருக்கும். அவன் வம்சம் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில இருக்கு. ஐயா, எங்க வீட்டுல கஷ்டம் தாயா இருக்கு, எங்க வீட்டுல கடன் தாயா இருக்கு, எங்க வீட்டுல தரித்திரம் தான் இருக்கு, எங்க வீட்டுல வருவதா இருக்கு, எங்க வீட்டுல பாடுகள் தான் இருக்கு, எங்க வீட்டுல நிந்தைகள் தான் இருக்கு, எங்க வீட்டுல அவமானங்கள் தான் இருக்கு. இல்ல ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க வீட்டுல ஆசியும் ஐஸ்வர்யம் இருக்க போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 9-14 மாதங்களாக இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல இன்றைக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். கொடுக்க முடியுமா? முடியாதா?
எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டார். அல்லேலூயா. ஆசீம் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் என்ன பண்ண போகிறது? இனிமே இருக்க போகிறது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர போகிறது. ஒருவேளை வாழ்க்கையில பாவம், சாபம், வியாதி, கட்டுகள், செய்வினைகள், மந்திரங்கள், விழிசுனியங்கள் உங்களை தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் வாழ்க்கையில தொடர்ந்து வந்த பாவம், சாபம், வியாதி, கட்டிகள் எல்லாம் இன்றைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையே முடிஞ்சு போயிருந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் அதை தொடங்கி வைக்க முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். மரித்தோரை என்ன பண்ணுகிறவர்? உயிர்ப்பிக்கிறவர். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை இயேசுவால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். பலவீனங்களை மாற்ற முடியும். எப்பேற்பட்ட வியாதியானாலும், எப்பேற்பட்ட பலவீனமானாலும் என் இயேசுவால் என்ன பண்ண முடியும்? சுகமாக்க முடியும். அது ஒருவேளை 12 வருடம் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை 18 வருட பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்தவன் 38 வருடமாய் பலவீனமாக இருந்தாலும், அப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் என் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிருக்கிறார், நான் உன் பரிகாரி என்று சொல்வாரானால் இன்றைக்கு அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த நாளில் அந்த நல்வார்த்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறார். போன மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். அதற்கு முந்தைய மாதத்தில் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் என்ன பண்ணுவார்? தண்டிப்பாரா? கர்த்தர் நம்மை நிச்சயமாய் என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். தப்புவித்தார் இல்லையா? என் வாழ்க்கையில தப்புவித்தார். பெரிய சாட்சியில இருக்கு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை 2 மாத வாக்குத்தத்தம் தான் ஞாபகம் இருக்கலாம். அதற்கு முந்தின மாத 12 மாத வாக்குத்தத்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்லன்னு சொல்லி என் பிரசங்க நோட்டை தேடி நேத்து நம்முடைய பிரதர்சனம் பார்த்து நைட்டு பிரசங்கம் எடுத்திருக்காங்க. 11 மணி வரைக்கும் என் பிரசங்க நோட்டை காணும். நான் எடுத்து வந்து வெளியில போயிட்டு மணி வீட்டில் கொண்டு வந்து வச்சேன். இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த 12 மாத வாக்குத்தத்தம் நோட்டில் இருந்தது. எப்படியாவது 12 மாத வாக்குத்தத்தையும் உங்களுக்கு இந்த காலையில நிறைவேற்றி இந்த நல்வாழ்த்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன போகிறார்? நிறைவேற்ற போகிறான்னு சொல்லி சொல்லணும் நினைப்போட்டுன்னு சொல்லி நினைச்சேன். நோட்டையே கிடைக்கல. சாத்தான் ரொம்ப தந்திரசாலி. எங்க வச்சேன்? வீட்டுல தான் வச்சேன். ஆனா தேடி பார்த்துட்டேன். அதன் பிறகுதான் பிரசங்கத்தை எடுக்கவே ஆரம்பிச்சேன். சரி, இனிமே அந்த வாக்குத்தத்தம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுகிறேன், நீங்க 30ஆம் தேதி மாலையில 6 மணிக்கு வந்தா நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? திரும்ப நினைப்பூட்டுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தை தருகிறவர். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நமக்கு நல்வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த எல்லா நல்ல வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ? சொன்னோம் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? செய்வார். அவர் சொன்னா அவர் அப்படியே என்ன பண்ணுவார்? நிறைவேற்ற அவர் வல்லமையோட இருக்கிறார். சரி, கர்த்தர் நமக்கு சொன்ன நல்ல வாக்குத்தத்த வார்த்தை என்ன? நிறைய சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆனா எதுவுமே எங்க ஞாபகத்துல வரல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐயோ, இது யாருக்கோ சொன்ன வார்த்தை தான் ஐயா, எனக்கு இல்லை. என் பேரு பெருமைப்படுத்துவதுக்கு போதா என் பேரு அசிங்கப்பட்டுட்டேன், நான் அவமானப்பட்டுட்டேன், நான் நிந்தையில இருக்கிறேன், நான் அவமானத்தில் இருக்கிறேன். இல்லை, அந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்வாரானால், நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களையும் பெரிய ஜாதியாக்க முடியும், உங்கள் பெயரையும் பெரிய பெருமைப்படுத்த முடியும், ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கினாரா. ஒன்றுமில்லாத ஒரு ஆபிரகாமை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாமையே ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது உங்களையும் அதே ஆண்டவர் என்ன பண்ண முடியுங்க? ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமா சொல்ல நிறைய சொல்லியிருக்கிறார். உபாகமத்துல பார்த்தா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் என்ன பண்ண போகிறேன்?
மேலாக்க விரும்புகிறேன், மேலாக்குவேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மாறாக இருக்காங்க, நான் தலையாட்டு ஆசைப்படுறீங்க, கை வைத்து காண்பீங்க, நான் கீழே போகக்கூடாதுயா, நான் மேல வரணும். கழுதை தேஞ்சி கட்டெருமை போனது மாதிரி என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் நான் மேல ஒரு படி மேல வரணும்னு பார்த்தா 10 படி கீழே வந்துட்டு. ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்க அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த நல்வார்த்தை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், நிறைவேற்றும். நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், பாலாக்காமல் தலையாக்க போகிறேன். நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், கீழாக்காமல் மேலாக்க போகிறேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கி வாங்கிய வாழ்க்கையில் நொந்து நூடுலாசும். கடந்த நாட்கள் எனக்கு தெரிந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் தண்டல் கட்டுறாராம். அவருக்கு கொடுத்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு சி கடன் இருக்குன்னாரு. அப்போ பார்த்தேன், நம்மளாம் என்ன பண்ணல, பரவாயில்ல, நமக்கு ஒரு சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, 1 lakh இருக்கும், அல்லது 2 lakh இருக்கு, அல்லது 5 lakh 5 lakhs இருக்கலாம். நமக்கு அந்த கடன் பெருசா இருக்கு. ஆனா அந்த நபரை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவோ பரவாயில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்களும் ஒரு நாட்களிலே நெருக்கப்பட்ட பொழுது, உடைக்கப்பட்ட பொழுது, அந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் சிக்கிறது பொழுதுதான் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணினார், ரட்சித்தார். என்னை ரட்சித்தார் என்று என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். அதோடு மாத்திரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவது, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் என்ன பண்ணுவேன், பலப்படுத்த. யாராவது பலவீனமா வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பலப்படுத்துவதையா, ஆண்டவர் என்ன தொட விரும்புகிற, கையை வைத்துக்க பார்ப்போம். கர்த்தர் தொடுகிற வேலை, கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய பலவீனங்களை இயேசு மாற்றும். இந்த நேரத்திலமா ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்களுடைய கரங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் இந்த வேளையை தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையை நம்மை தொட்டுக் கொண்டிருக்க, நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்க வல்லமை நம்ம இது இறங்கி வந்திருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம நீதியின் வலது கரத்தினால் என்ன பண்ண விரும்புகிறார், தாங்க விரும்புகிறார். ஒருவேளை உங்க கணவன் உங்களை தாங்காம இருக்கலாம், உங்க மனைவி உங்களை தாங்காம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை தாங்குவதற்கு நம்மளை ஏளனமா அவமானமா பேசிக் கொண்டிருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், உங்களை தாங்குகிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அதோடு மாத்திரமா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் பரிகாரியாக. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவர் என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. எனக்கு என்ன கஷ்டம், என்ன வியாதி, என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு என் பரிகாரியாக இருக்கிறார். இயேசு யெகோவா ராஃபாவாக சுகம் தரும் தெய்வம். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், எகிப்தியருக்கு வரக்கூடிய வியாதி ஒன்றை நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், வரப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை. இப்படி நல்ல நல் வார்த்தைகளை, நல்ல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்ட கொண்டு போன வாக்கு தத்தங்களை சொல்லனா என்னால் அள்ளி வீச முடியும், அள்ளி விதைக்க முடியும். பாதை உங்க கூடாரத்தை என்ன பண்ணாது, அணுகாது. சொல்லுங்க, தினத்தோடு சொல்லுங்க, என் குடும்பத்தை, என் வீட்டை, என் பிள்ளைகளை, என்ன வாதைகளோ என்ன பண்ணக்கூடாது, அணுகாது. அணுக என்ன பண்ணக்கூடாது, அணுக கூடாது. சாத்தான என்ன பண்ணக்கூடாது, அணுகாத. ஒரு சின்ன பிரச்சனை வந்து நான் அழுது கொண்டு இருக்க கூடாது. பொல்லாப்பு எனக்கு என்ன பண்ணாது, பொல்லாப்பு யாருக்கோ சொன்னதில்லை, யாருக்கு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சொல்லணும், தினந்தோறும் சொல்லுங்க, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இதெல்லாம் யாருக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு, நம்முடைய எதிரிகளுக்கு தன் ஆண்டவை பிள்ளைகள் அநேக நல்ல வார்த்தைகளை நன்மை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணி இருக்கிற கொடுத்துருவோம். நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும், தொடரும். ஒருவேளை பாவம், சாபம், வியாதி கட்டுகள் தொடர்ந்து வந்து இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க உங்க வாழ்க்கையில நன்மை மாத்திர, கிருபை மாத்திரம் தான் என்ன பண்ண போகிறது, தொடர போகிறது. அருமையான கர்த்தர் அந்த தேவன் தான் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை என்ன பண்ண போகிறேன், நிறைவேற்ற போகிறேன். உங்க குடும்பத்துக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க வேலைக்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எரேமியா 1:12 சொல்லுகிறது, ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். ஒருவேளை இதுவரைக்கும் தாமதித்தார் என்பது உண்மைதான். ஆனா இந்த 12ஆம் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் சொன்னது ஒருவேளை நிறைவேற்றாமல் இருக்கலாம், கால தாமதம் ஆயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு என் வார்த்தை உன் குடும்பத்துக்கு நேரம், உன் பிள்ளைகளுக்கு நேரம், உன் வேலைக்கு நேரம், உன் தொழிலுக்கு நேரம் தீவிரமாய் வரப்போகிறது, தீவிரமாய் வரப்போகிறது. எரேமியா 1:12 சொல்லும்போது என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றும். வாசிக்க யாராவது ஒருத்தர். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன நமக்கு நிறைய சொல்லியிருக்கிற வேதத்தில், ஆனா இந்த பகுதியில, இந்த வசனத்துல முன்னாடி வாசித்த
வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் கர்த்தர் சொன்ன நிறைய நல்வார்த்தை இருக்கு. நிறைய நல்வார்த்தை முதல் காரியமா சொல்ல விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எரேமியா 33:3 வாசித்து பார்ப்போமானால், பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு நலனளித்து நிலையான நிறைவாழ வழங்குவேன். அவர்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுவேன்? திறப்புவேன். அவர்கள் முன்பு இருந்தது போல அவர்கள் என்ன பண்ணுவோம்? மாற்றுவேன். அவர்கள் பாவங்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்கள். அவர்கள் சத்தத்தை காணுங்க. இந்த மேலைய சத்தம் எட்டலையே, எங்க விண்ணை எட்ட போது சத்தமா சொல்லுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். நீங்க அறியாதது, நீங்க எட்டாததுமான பெரிய காரியங்கள் இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்கள் அறிந்திடாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இந்த காலவேளையிலே. இப்படி சொன்னவர் யாருன்னா, அவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் என்ன போலதான் இருப்பார், என்னோட கொஞ்சம் கம்மியாக இருப்பார். ஆனா அவருடைய பெயர் என்ன தெரியுமா? பெரிய ஆண்டவர். பெயருக்கும் அவருக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த காலவேளையிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்ப்போமானால், இவருடைய சிங்காசனம் எங்க இருக்கா? வானத்துல. இவருடைய பாதபடி எங்க இருக்கா? பூமியில. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தீர்க்கதரிசியாக ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறான். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை கண்டேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு இந்த கால வேளையிலே நான் உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அல்லது உங்களை போல என்னை போல சிறியவர் அல்ல. அவருடைய சிங்காசனம் வானத்திலே இருக்கிறது. அவருடைய பாதபடி இந்த பூமியிலே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தரிசனத்திலே கண்ட பொழுது ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே என்ன பண்ணியிருக்கிறாரா? வீற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு பெரிய சிங்காசனத்தில், ஏன் இந்த உலகத்தில் இல்லை, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் எங்கும் அவரை போல ஒரு பெரிய சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம இனிமே என்ன பண்ணுகிறது? பார்க்க போகிறது இல்லை. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். வானவேலுக்கு சிங்காசனம், பூமியில பாதபடி என்று சொன்ன அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்கிறார். இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்? பெரிய காரியங்களை என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுகிற, பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்கலாம் சின்ன காரியம், எனக்கு இதை செஞ்சா போதும் ஆண்டவரே, என் கஷ்டம் தீர்ந்தா போதும், என் பிரச்சனை மாறின போதும். இல்ல, நம்ம பெரிய ஆண்டவர் இடத்துல நம்ம பெரிய ஒரு காரியங்களை தான் என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், இந்த பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் என்று அவரை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பார்ப்போமானால், குறிப்பாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல காவற்சாலையில முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு நேராக இந்த கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகிறது. எரேமியா தீர்க்கதரிசி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் காவற்சாலையிலே, காவற்சாலை முற்றத்திலே அவன் அடைக்கப்பட்டிருந்த தரவிலே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சிறை வைக்கப்பட்டவர்களை போல, அடைக்கப்பட்டவர்களை போல, நீங்கள் நொறுக்கப்பட்டவர்கள் போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எரேமியை போல நீங்கள் ஒரு சிறைக்குள்ளாக, ஒரு நாடு சுமத்திற்குள்ளாக நீங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையிலே, உடைக்கப்பட்ட நிலைமையிலே, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கு நேராகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நான் வாழ்க்கையில உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணுகிறது? வந்தது. அப்படியானால் முதல் விசை எரேமியாக்கு எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது? எரேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே சொல்லப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எப்பங்க நம்ம ஆண்டவர் அறிந்தாரா? நீங்கள் நானும் தாயின் வயிற்றில உருவாக்கும்
முன்னே, அதற்கு முன்னே உங்களை எல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணும் தெரியும். உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, ஏன் ஒருவேளை உங்க தாத்தாவுக்கு உங்க பாட்டிக்கு உங்க உடன் பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் உன்னை எனக்கு என்ன பண்ணும் தெரியும். நீ உன் தாயின் கருவில உருவானல்ல, அதற்கு முன்னாடி உருவான பிறகுதான் உன் தாய்க்கு தெரியும் வயிற்றுல என் குழந்தை என்ன பண்ணி உருவாகி இருக்குது. ஆனா பெண்ணா என்று கூட எந்த தாய்க்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீ உன் தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே உன்னை எனக்கு என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே உன்னை எனக்கு தெரியும். அதோடு மாத்திரமல்ல சொல்லுகிறார், நீ கற்பத்திலிருந்து வெளிப்பட்டல, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை எப்படி பண்ணிட்டேன்னா ஜாதிகளுக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். எரேமியா மாத்திரமல்லங்க, என்ன மாத்திரமல்லங்க, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் கருவில நீங்கள நானும் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு தெரியும். அப்படி கர்த்தருக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவள் என்னன்னா ஏசாயாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தராக பார்க்கிறார். யாரு முதல்ல உருவானாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பார்ப்போமானால் இவர் சொல்லுகிற தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்த, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன பண்ண கட்டளையிட்டேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எரேமியா மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் என்னையும் என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்னையும் ஒரு ஊழியக்காரனாக, என்னையும் தாயின் கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே என்ன பாவிதானா, ஆனா அந்த தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே என்ன பண்ணிட்டாரா பரிசுத்தம் பண்ணி, நீ இந்த இடத்துல இந்த பகுதியில் வெளிப்பட்ட என்ன பண்ணணும் ஊழியர் உன்னை நான் என்ன பண்ணேன், என்னை இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு அவரை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு என்ன பண்ண தீர்க்கதரிசியா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார். அருமையான எரேமியாவை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார் தெரிந்து கொண்டார். எரேமியாவை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவனை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டவர் தான். என்னையும் உங்களையும் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்துக்கு, திருச்சபைக்கு, குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நான் பார்ப்போமானால் ஆண்டவர் உங்களை ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்துக்கு, திருச்சபைக்கு, குடும்பத்துக்கு, வாடியூரில் இருந்து வந்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை அந்த பகுதியில கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல உள்ள பகுதி பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்டவங்க, அவர் எப்படிதான் இருக்கணும், பெரியவரா தான் இருக்கணும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால் அங்கே தாவீது சொல்கிறார், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர் பெரியவர். ஆகவே சொல்கிறார், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர் பெரியவர். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவர். பெரியவர் மாத்திரம் இல்லைங்க, இவர் எப்படிப்பட்டவர் மகா பலம் உள்ளவர். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் எப்படி என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர் அணிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் மகிமையையும் அவர் மகத்துவத்தையும் என்ன பண்ணி இருக்கிறார் அணிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமான. ஆராதனை வேளைகளை கர்த்தரை சோத்தரித்தீங்களா? அல்லேலூயா. அங்கே சொல்லக்கூடிய கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவர். 145ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார். அவருடைய மகத்துவம் என்ன பண்ண முடியாதா ஆராய்ந்து முடியாது. ஆண்டவருடைய மகத்துவம் என்ன பண்ண முடியாதுங்க ஆராய்ந்து முடியாது. ஏசாயாவில் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, சீயோனில் வாசமா இருக்கிறவனே நீ சத்தமிட்டு கூப்பிடு. நம்ம எங்க வாசமா இருக்கிறோம்? சீயோன். இது தேவனுடைய சபை, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வாசமா இருக்கிற நீங்க சும்மா இருக்க கூடாது, நீங்க சத்தமிட்டு என்ன பண்ணணும் எம்பிருக்கணும். ஆகவே தான் ஆறாவது வேலை எங்க ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து நாங்க என்ன பண்ணுகிறோம் ஆண்டவரை உயர்த்த முடிய சொல்லுகிறோம். அதோட எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவராய் இருக்கிறீர், உமது நாமமே எப்படிப்பட்டதா வல்லமையிலும் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பெரிய காரியங்களை சொன்ன ஆண்டவன் எதிலெல்லாம் பெரியவர் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லி முடிக்க வருகிறார். 3 குறிப்புகள் தான், குறிப்புகள் மட்டும் சொல்ல வருகிறார். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், நீர் எனக்கு பாராட்டின உடைய கிருபை பெரியது. பெரிய ஆண்டவர், பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இவர் எப்படி எதிலெல்லாம் பெரியவர் என்று சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருந்தபடினால்தான் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? மீட்டெடுத்தார். தாழ்ந்த பாதாளத்திற்கு ஆண்டவர் உன்னை என்ன பண்ணினார்? உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்? தப்பு வைத்திருக்கிறார். 101ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே முதல் குறிப்பாக அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? பெரியது. ஆகவே இரண்டாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், முதல் குறிப்பு அவருடைய கிருபை பெரியது. இரண்டாவது குறிப்பு அவருடைய ரட்சிப்பு பெரியது. அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நம் உறுதியாக்கப்பட்டதும் 4ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமான எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், தண்டனைக்கு எப்படி எவ்வளவு பெரிதான ரட்சிப்போடைய கிருபை பெரிது மாத்திரமல்ல, ஆண்டவர் எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்து நாம் கவலையற்று இருப்போமானால் நம்ம தண்டனைக்கு எப்படி என்ன பண்ண முடியும்? தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது சொல்லுகிறார்கள், வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். ஆகவே முதல் குறிப்போடைய கிருபை பெரியது. இரண்டாவது குறிப்பு உங்களுடைய ரட்சிப்பு பெரியது. அந்த பெரிய ரட்சிப்பினால் தான் நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிற அநேக குடும்பங்கள்ல வைராக்கியம் இல்லாத மக்கள் உண்டு. பின்னாடி சிஸ்டர் செல்வி இருக்கிறாங்க. அவங்க ஆர்சி குடும்பத்துல இருந்தவங்க. ஆர்சி குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுறது சரி, வேறு மார்க்கத்திலிருந்து 10 குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது சரி. எனக்கு தெரியும். அவ்வளவு வைராக்கியம் இருக்க மாட்டாங்க. வைராக்கியம் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்கேயும் வருவாங்க, ஆனா முழுதான் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு சில பேர், ஆனா ஒரு ஊர்ல ஒரு 60 பேர் வந்துட்டாங்கன்னா அது பெரிய காரியம். பெரிய காரியங்களை செய்திருக்கிறா இல்லையா பிரதர்ஸ்? கர்த்தர் செய்தாரா? செய்வாரா? இன்னும் அவர் என்ன பண்ணுவா? செய்வார். அதோடு மாத்திரமல்ல, மத்தேயு 1:21 அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். அவருடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணா? அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு அநேக மக்கள் கவலையிடமா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. நீங்கள் நானும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மூன்றாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய செய்கைகள் என்ன பண்ணது? பெரியவைகள். அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய செய்கைகள் வசனத்தை வாசிக்கல. 117:2 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லார் மேலும் ஆராயப்படுகிறவர்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு யூதா குடும்பம் சொன்ன பெரிய காரியம் அது 3. அவருடைய ரட்சிப்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய செயல்கள் பெரியது. எல்லாரும் மனதால் படிக்கலாமா? சுதந்திரித்துக் கொள்வார்கள். செய்தியினுடைய தலைப்பு அதுதான். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. நம்முடைய மன விருப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதிகமான காரியங்களை நமக்கு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் அருளி செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதோடு மாத்திரமல்ல, அவரே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறார்? வாய்க்க பண்ண போகிறார். எனக்கு இதுல பிடிச்ச வசனம் நிறைய இருக்குதுல, அதுல சொல்ல போன நேரமே என்ன பண்ணாதே இருக்காது. 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், துன்மார்க்குடைய புயங்கள் மொழிந்து போகும், நீதிமானையோ கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? தாங்குகிறார். நம்ம எல்லாம் யாருங்க? நீதிமான். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்?
தாங்குகிற நிறைய காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நான் இளைஞனா இருந்தேன். அடுத்து நான் அப்புறம் தான் சொல்லுவேன். இப்ப என்ன பண்றேன்? நான் இளைஞனா இருந்தேன், ஒரு நாளில முதிர் வயது உள்ளவனா ஆவேன். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், அவன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திறந்தது என்ன பண்ணதில்லை, பார்த்தது இல்ல. நிறைய காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் என்று சொல்லி பார்ப்போமானால், இது யாருடையது? நிச்சயமா உங்களுடையதும் என்னுடையது இல்லை. யாருடையதுதான்? பக்தராகிய தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்துல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நல்லவர்களை பற்றியும் இன்னொன்று கெட்டவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று துன்மார்க்கரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு நீதிமான பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துன்மார்க்கன் நீதிமான் எப்படி இருப்பான் என்று இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை துவக்கும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணாதே, எரிச்சல் அடையுது. பொல்லாதவர்களை கண்டனுக்கு என்னதானோ சொல்லுவேன், ஒரே கடுப்பா இருக்கியா, என்ன இருக்கு, எரிச்சல் தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாதா, எரிச்சல் ஆகாத. நியாயக்கேடு செய்கிறவர்கள் என்ன பண்ணாத, நியாயம் செய்கிற ஒரு மக்கள் உண்டு, நியாயக்கேடு நியாயத்தை புரட்டுகிற நியாயக்கேடு பண்ணுகிற ஒரு மக்கள் உண்டு. அவர்கள் மேல என்ன பண்ணாது, பொறாமை கொள்ளாது. அவர்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா, புள்ளை போல சீக்கிரமா அறுப்புண்டு போவார்கள், பசும் பூண்டை போல என்ன பண்ணுவார்கள், ஆடி போர்கள். இதெல்லாம் யாருக்கு, நமக்கல்ல. அப்புறம் தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது, யாருக்கு தான், பொல்லாதவர்களுக்கு. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லி சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் பொழுது பொல்லாதவர்களை குறித்து துன்மார்க்கரை குறித்து முதல்ல எழுதிவிட்டு பின்பாடு நீதிமானுக்குரிய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறதை பார்க்கிறோம், இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆரம்பிக்கும் பொழுது அவன் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்காடு செய்கிறவர்கள் மீது என்ன பண்ணாத, பொறாமை கொள்ளாத. அவர்கள் பிள்ளை போல சீக்கிரமா அறுப்புண்டு போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் பசும் பூண்டை போல என்ன பண்ணுவார்கள், வாடி போவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே நீதிமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. எரிச்சல் ஆகாதே. இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு விட்டு திரும்பவும் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் என்ன பண்ணாது, எரிச்சல் கொள்ளாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை என்ன பண்ணு, விட்டுவிடு. நமக்கு கோபத்தையும் நெகிழ முடியல, உக்கிரத்தையும் நம்மால என்ன பண்ண முடியல, விட்டுவிட முடியல. நமக்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கு கோபம், மூக்குக்கு மேலே இருக்கு, மூக்குக்கு கீழே என்ன பண்ணிருது இருக்கு. கோபம் வந்தா நம்ம என்ன பேசுகிறோம் என்பது நமக்கு தெரியல, யாரை பத்தி என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பது தெரியாம அநேக நேரம் என்ன பண்ணுகிறோம், பேசிவிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் என்ன பண்ணணுமா, கர்த்தரை நம்பணுமா. நீதிமான் என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். நீதிமான் என்ன பண்ணணும், தேசத்துல குடியிருக்கணும். ஊர் ஊரா தெரு தெருவா சபை சபையை என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நீதிமான் என்ன பண்ணுவான், சத்தியத்தை அவன் மேய்ந்து கொள்ளுவான். நீதிமான் என்ன பண்ணுவான், வசனத்தை கேட்கிறதற்கு சபைக்கு வாரந்தோறும் வந்து அந்த கேட்ட வசனத்தின்படி என்ன பண்ணுவான், வாழ்வான். கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே என்ன பண்ண மாட்டான், நீதிமான் நடக்க மாட்டான். சத்தியத்தை வசனத்தை கேட்டு அதன்படி என்ன பண்ணுவான், நடப்பான். அதோடு மாத்திரமல்ல, அவன் நீதிமானுக்கு சொல்லும்போது, நீதிமானே நீ என்ன பண்ணு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு என்ன பண்ணுவார், அறிவிச்சிருவார். நீ என்ன பண்ண வேண்டாம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, நம்ம எரிச்சல் கொள்ளக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் என்ன பண்ணணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன பண்ணுவாராம், அறிவிச்சுவார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வழியை கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்புக்கொள்ளணும். பாடல் பாடுகிறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதுல கடைசி சனம் சொல்றது, வழியை கர்த்தருக்கு ஒப்புவிடு, அவரே எல்லாம் என்ன பண்ணுவார், ஐக்கிய பண்ணுவார். பாடல் எத்தனை முறை பாடி இருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து இருக்கிறோம், எத்தனை முறை பாடலா பாடி
எத்தனை முறை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திருக்கிறோம். நம்ம பாரத்தை நம்மளே தான் என்ன பண்ணுகிறோம், தூக்கி சுமக்கிறோம். ஆனா நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், பாரத்தெல்லாம் என் மேல என்ன பண்ணிட்டு இறக்கி வச்சிரு, நான் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? விசாரிக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல வச்சிருங்க, அவர் மேல என்ன பண்ணணும், வச்சிருங்க. ஆகவே நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்ம நம்பிக்கை இருந்தால் நம்முடைய கர்த்தர் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுகிறது, வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க செய்ததெல்லாம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன பண்ண போகிறது, வாய்க்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் அதே வேளையிலே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார். 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் நியாயத்தை பட்டை பகல் போல என்ன பண்ண விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அந்த கர்த்தரை நோக்கி நீங்க அமர்ந்திருக்கணும். அந்த கர்த்தரை நோக்கி நீங்க அமர்ந்திருக்கணும். அந்த கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும், காத்திருக்கணும். அந்த ஆண்டவரே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். பொல்லாதவனை என்ன பண்ணக்கூடாது, நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாது. துன்மார்க்கமான காரியம் பண்ணுகிறவனை நினைச்சு வேதனைப்பட்டு அழுது கொண்டே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நியாயக்கேடு செய்கிற மேல பொறாம கொண்டுட்டே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த கர்த்தரை நோக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்த கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். அந்த கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த ஆண்டவரே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா, அந்த ஆண்டவர் அருகிலே நம்ம என்ன பண்ணுவோம், அமர்ந்திருப்போமானால், இந்த கடவுளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியுங்க, காத்திருக்க முடியும். உலகத்தையும் அல்லது பொல்லாதவர்களையும் துன்மார்க்கமான மனிதர்களையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போமானால் இந்த கர்த்தரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைத்து கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் சமூகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அமர்ந்திருக்க முடியாது. அப்படி நம்ம இல்லாம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்ய மாட்டார். அப்படி நம்ம இந்த கர்த்தருக்கு அமர்ந்திருந்து இந்த கர்த்தருக்கு காத்திருப்போமானால் அந்த ஆண்டவர் நம்மை ஒரு சில காரியங்களினால் என்ன பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க என்ன பண்ண வருகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே முதலாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போமானால் நம்ம என்ன பண்ண முடியுமானால் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்களே, முதல் குறிப்பாக சொல்ல வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். முதலாவதாக யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட காரியத்தில் முதல் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். யார் பூமியை சுதந்திரிப்பார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். பொல்லாதவர்களை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாதவர்கள் என்ன ஆவார்களாம், அறுப்புண்டு போவார்கள். ஆனால் நீதிமானை குறித்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இங்கே என்னவெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போமானால், எரிச்சல் பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, உக்கிரத்தோடு இருக்க மாட்டாங்க, பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, பொறாம கொள்ள மாட்டாங்க. என்னவெல்லாம் செய்வாங்க என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை நம்புவாங்க, நன்மை செய்வாங்க, சத்தியத்தை மெய்ந்து கொள்வாங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க, வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க, கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருப்பாங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. ஃபாதர் பாடலிலே எழுதி வைத்திருக்கிறார், அமர்ந்திருப்பேன் அருகினிலே என்று சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், ஒரு பாடலோட ஃபாதர் அவருடைய பாடல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆண்டவருடைய அருகில் என்ன பண்ணியிருப்பேன், அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் உன் தோளினிலே, ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தி எனக்கு என்ன பண்ணினி, ஜீவன் தந்தீர் ஐயா. அதோடு மாத்திரமே அவர் சொல்லுகிறார், நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீதான் ஐயா, துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் என் உயிருள்ள நான் எல்லாம். ஆண்டவருடைய அருகில் அமர்ந்திருக்கிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, கர்த்தருடைய மார்பில் என்ன பண்ண முடியும், சாய்ந்திருக்க முடியும். அவர் தோளினிலே நாம் அமர்ந்திருக்க முடியும்.
காரணம் ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நமக்காக தம்முடைய ஜீவனையே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த கால வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உடைய சவர் மேலே நம்ம என்ன பண்ண வேண்டும், அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி வளர்ப்படாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கவும் என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்ல குறிப்பிடேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பூமியை என்ன பண்ணுவார்கள், சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் உண்டா? உடைய சமூகத்திலே தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? காத்திருந்தால் நம்ம புதிய பலனை பெற்றுக் கொள்ளலாம். காத்திருந்தால் புதிய வல்லமைகளை பெற்றுக் கொள்ளலாம். காத்திருந்தால் புதிய பலத்தை பெற்றுக் கொள்ளலாம். காத்திருந்தால் புதிய வரங்களை பெற்றுக் கொள்ளலாம். காத்திருந்தால் புதிய வழிபாடுகளை பெற்றுக் கொள்ளலாம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவம் உண்டா? தினந்தோறும் வாரத்திலே 52 வாரம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில 365 நாட்களும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே முதலாவதாக யார் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னால், பொல்லாதவர்கள் இந்த பூமியை என்ன பண்ண மாட்டாங்க, சுதந்திரிக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிப்பாங்க. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி பார்ப்போமானால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் தான் இந்த பூமியை என்ன பண்ண முடியுமா, சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் என்ன பண்ணுவார்களா, இருப்பார்களா. சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறார். மிகுந்த மன மகிழ்ச்சியாய் என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாரும் அவர்கள் பூமியை என்ன பண்ணுவார்கள், சுதந்திரித்து கொள்வார்கள். சாந்த குமாரி அல்லாவிட்டால் சாந்த சொருபி என்று சொல்லி பெயர் வைத்தவர்கள் எல்லாம் சாந்தமா இருக்கிறார்கள் இல்லை தெரியல. நீங்கள் நான் எப்படிதான் இருக்கணும், எப்படிதான் இருக்கணும், சாந்தமா தான் என்ன பண்ணணும், இருக்கணும். பைபிளை தூக்கியாச்சு, வேதத்தை என்ன பண்ணாச்சு, வேதத்தை சுமக்க ஆரம்பிச்சாச்சு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம எப்படி ஆகணும், சாந்தமா இருக்கணும். மோசே எப்படி இருந்தால் ஆரம்பத்திலே பயங்கரமானவன், யாரு, கோபக்காரன். சின்ன ஒரு காரியமான அவனால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது. தவற உடனே தட்டி கேட்கிறவன், தவறை கண்டிக்கிறவன். ஆனால் அதே மோசையை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே எங்கும் நீ வீட்டில் உண்மையுள்ளவன் மாத்திரமல்ல, அதே வேளையிலே அவன் சாந்த குணமுள்ளவனாய் என்ன பண்ணுகிறதை பார்க்கிறோம், இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதே வேளையிலே நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் என்ன பண்ண வேண்டும், இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணமாய் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியை என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். துன்மார்க்கன் செய்கிறத பார்த்தா நம்மளால சாந்தமா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒரு நேரங்களில் நமக்கு மேல உள்ளவங்க செய்கிறத பார்த்தா நம்மளால சாந்தமா இருக்க முடியாது. ஒரே நமக்கு கீழே உள்ள மக்கள் செய்கிறத பார்த்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, சாந்தமா இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் யாருதான் சொல்லலாம், மோசே சொல்லலாமா? மோசே கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரே அவனை குறித்து சர்டிபிகேட் பண்ணினாலும் அதுக்கு சிறந்த உதாரணம் யாராவது சொல்ல முடியும், இயேசுதான் நமக்கு சாந்த சொரூபியா என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அவரை போல என்ன பண்ண வேண்டும், மாற வேண்டும். அவரை போல நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாளொரு மீனையும் பொழுதொரு மனமாக மறுரூபம் அடைந்து கொண்டே என்ன பண்ணணும், இருக்கணும். இயேசுவோடு நெருங்கி 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 அவருடைய காத்திருக்க, அவருடைய அமர்ந்திருக்கிறதான வேலையிலே இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன பண்ணும், உண்டாகும். அப்பொழுது நம்ம யாரை போல மாறுவோம், இயேசுவை போல என்ன பண்ணுவோம்,
மாறுவோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே துன்மார்க்கனை குறித்து பார்ப்போமானால், இந்த துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் அவன் தீங்கு செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுகிறான், நினைத்துக் கொண்டே இருக்கிறான். நீதிமான் பேரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதிமானை பார்த்தாலே இந்த துன்மார்க்கன் என்ன பண்ணனா பல்ல கடிக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள் போல வேஷம் போடுவார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதிமானுக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாங்களா, பல்ல கடிப்பாங்க. ஆனா பல்லதான் அவங்களால கடிக்க முடியும். ஆனா அவங்களால உங்களையும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க, உங்களையும் என்னையும் துன்மார்க்கன் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எப்படி இருக்கணும், சாந்தமா நம்ம அமைதியா இருப்போமானால் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால் அவனை பார்த்து ஆண்டவர் நகைக்க போகிறார். இன்றைக்கு நம்மளை பார்த்து பல்ல கடிக்கிறான் துன்மார்க்கன். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆதரவு பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லவா, அந்த பொல்லாதவன் அவனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம், சிரிக்க போகிறார். ஒரு நாளில் உடைய நிலைமையை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்ண போகிறாராம், நகைக்க போகிறான். ஆனால் அவனால் நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவன் பல்லை என்ன பண்ணுகிறான், கடிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தை வாசி. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சீக்கிரமாக துன்மார்க்கனுடைய நாள் வருகிறது. நல்லவருடைய நாட்கள் இருக்கிறது, ஆனால் துன்மார்க்கனுடைய நாட்கள் சீக்கிரமாக என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், நீ நீதிமான பார்த்து இவ்வளவு நல்லவனை பார்த்து அவன் பல்ல கடிக்கிற, ஆனா உனக்கு என்ன ஆக போகுது, ஆண்டவரை பார்த்து நகைத்து சொல்கிறார், உனக்கு உன் நாள் என்ன பண்ண போகிறது, சீக்கிரமாக வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் என்ன பண்ணுகிறார் அல்ல, கைவிடுகிறல்ல. ஒரு நாளிலே தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் கொக்கரித்துக் கொண்டே இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆமான், எந்த ஆமான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளை அழிக்க விரும்பினானோ அதே ஆமான் அவன் தூக்கிலிடப்படுகிறது என பார்க்கிறோம். வெகு தூரத்திலே அல்ல, சீக்கிரத்திலே, கொஞ்ச நாட்களிலே, சமீபத்திலே அவன் நினைத்தான் யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனை என்ன பண்ணினாங்க, தூக்கி போடப்பட்டாங்க. இவன் நினைத்தான் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மொர்தெகாய்க்காக செய்து வைத்திருந்த தூக்கு மரத்திலே ஆமான் என்ன பண்ணப்பட்டான், தூக்கிலிடப்பட்டான். யூத ஜனங்கள் எஸ்தர் மொர்தெகாய் சந்தோஷப்படுகிற நாட்கள் என்ன வரப்போகிறது. நீங்கள் நானும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் துக்கங்கள் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். துன்மார்க்கர் செய்கிற காரியங்கள், பொல்லாதவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் எரிச்சல், கோபம் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் சார்ந்த குணமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண விரும்புகிறார், இந்த பூமியை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஒரு நாளிலே யூதர்கள் முழுவதும் அழுது கொண்டிருந்தது, ஜனமெல்லாம் தேசம் முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆமான் அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் மகிழ்ச்சியினால் மதுபானத்தினால் தன்னை சீராட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நாளிலே வந்தது, யூதர்கள் அழுது கொண்டிருந்து புலம்பல் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒருமை கொக்கரித்துக் கொண்டிருக்கிற ஆமான்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட போகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு எதிராய் பல்லை கடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் போக போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். நீங்கள் இத்தனை ஆண்டுகள், ஒருவேளை வாழ்க்கையில் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கலாம். அந்த சார்ந்த குணமுள்ளவர்களாய் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீ காத்திருந்தாய் அல்லவா, இதுவரைக்கும் நீ சாந்தமாய் இருந்தாய் அல்லவா, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். காரியம் மாறுதலாய் என்ன பண்ண போகிறது, முடிய போகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உங்களுக்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தர், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் பக்கம் இருக்கிற ஆண்டவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்காக யாரும் யுத்தம் பண்ணுவதற்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரோடு யுத்தம் பண்ணி, கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணி எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத் மிக பெரியவன் தான். அவனிடத்திலே பட்டயம் இருந்தது, அவனிடத்திலே ஈட்டி இருந்தது, அவனிடத்திலே தலைக்கு தலைக்கவசம் இருந்தது. பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு
கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் எல்லாம் இருந்தாலும் சரி, நான் தாவீதினிடத்திலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. உங்கள் மேலே இருக்கிற, என் மேலே இருக்கிற அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை என்ன பண்ண போகிறது? நடத்த போகிறது. அந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ண போகிறது? உயர்த்த போகிறது. கோலியாத், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத்திடம் எல்லாம் இருந்தாலும் அவனிடத்தில் தேவன் இல்லை. உங்களிடத்தில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யாரோ என்னவோ எனக்கு விரோதமா செஞ்சிட்டாங்க, ஆனா அவங்க எவ்வளவு வேணும் செய்யலாம். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன பண்ணாது? வாய்க்கவே வாய்க்காது. 14ஆம் வசனம், எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். அவர்கள் பட்டயம் அவர்கள் இருதயத்திலே என்ன பண்ணிட்டா? துன்மார்க்கர் நீதிமான குற்றமடியாய், நீதிமானை கொலை செய்யும்படியாய், நீதிமான் மீது பழி செலுத்தும்படியாய் துன்மார்க்கன் பட்டயத்தை கையில் எடுத்து வச்சிருக்கிறான். துன்மார்க்கன் வெள்ள நாணேற்றி வைத்திருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவன் உருவின பட்டயமே அவன் இருதயத்தை என்ன பண்ணிச்சு? ஊடுருவி பாய்ந்தது. அவன் வெள்ளை என்ன பண்ண போகிறது? முறிந்து போக போகிறது. உங்க வில் நிமிர்ந்து நிற்க போகிறது. உங்கள் பட்டயம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒருமை வைராக்கியம் நிற்க போகிறது. நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இது கிதியோனுடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம், இது கிதியோனுடைய பட்டயம், இது வெற்றியின் பட்டயம் என்று சொல்லி நீங்கள் வருநாளிலே ஆர்ப்பரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான சத்தம். பிரைஸ் கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யார் பூமியை சுதந்தரிப்பார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இரண்டாவதாக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. உங்களுக்கு விரோதமா எழுப்பி இருக்கிறவர்கள் அவன் அறுப்புண்டு போக போகிறான், அவன் ஒன்றில்லாமல் போக போகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராக, உங்கள் குடும்பத்துக்கு நேராக, உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். யாருங்க? நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நம்ம இருப்போமானால், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருப்பீர்களானால் நீங்கள் யாருங்க? சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆதாமின் சந்ததி பாவமான சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே சந்ததி என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும். சங்கீதம் 112ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், அவர் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆசையும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும்படி சொல்லி இருக்கிறீரையா. என் சந்ததி நீங்க ஆசீர்வதிங்க, என் வம்சம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க என்ன பண்ண? ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவருக்கு உள்ளே, ஆலயத்திற்கு உள்ளே வந்திருப்பீர்கள். உலகத்தில் இருக்க மாட்டீர்கள். நீங்க ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறபடினால நீங்களை யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. நம்மளால உள்ள வந்துட்டோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை மாறிட்டோம். ஆகவே அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான்காவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 29ஆம் வசனத்தை 37ஆம் அதிகாரம் சங்கீதத்தின் புத்தகம் 37:29 வாசித்து பார்ப்போமானால், நீதிமான் பூமியை என்ன பண்ணுவான்? சுதந்திரிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பான். நீங்கள் நீதிமானா? இந்த காலவேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானா இருப்பீர்களானால் இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவ மன்னிப்பின் இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனுஷன் தான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனுஷி தான் நீதிமானாய் மாற முடியும். நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் பாவம் செய்வதில்லை, நீங்கள் நீதிமானாய் இருக்க முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு இருப்பீர்கள்.
இருப்பீர்களானால், அவருடைய பரிசுத்த பந்தியிலே அவருடைய சாக்கிரமத்தை நீங்கள் அனுசரிப்பீர்களானால் நீங்கள் தான் நீதிமான். ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து நம்மை நீதிமானாக என்ன பண்ணினார்? மாற்றினாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவாரானால் அந்த ஆவியானவர் உங்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் அவர் நீதியை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்திலே உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிறவருக்கு பெயர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சில பேருக்கு கண்டிப்பும் பிடிக்கிறது இல்லை, சில பேருக்கு உணர்த்தினாலும் பிடிக்கிறது இல்லை, சொன்னாலும் புரியறது இல்லை, சொல்லாமல் சில பேருக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, புரிகிறதான வேதவசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரத்தில் கேட்டால் ஆண்டவர் வழி காட்டுவார். ஆண்டவரத்தில் கேட்டால்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்க ஆலோசனையில நீங்க போவீர்களானால் உங்கள் போகிற பாதை நீங்கள் கடைசியிலே ஆண்டவர் மனுஷனுக்கு சுமையை கொண்டிருக்கிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.